குஜராத் மாநிலத்தில் போலி மருத்துவ வாரியம் அமைத்து 70,000 ரூபாய்க்கு மருத்துவ படிப்புக்கான சான்றிதழ்கள் விநியோகம் செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மாநிலத்தின் சூரத் நகரில் போலி மருத்துவ பட்ட படிப்புக்கான சான்றிதழை வைத்து 3 பேர் சிகிச்சை அளிப்பதாக காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்துள்ளன. இதையடுத்து போலி மருத்துவர்கள் நடத்திய கிளினிக்குகளில் காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் நேற்று திடீர் சோதனை செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் எலக்ட்ரோ ஹோமியோபதி மருத்துவ வாரியம் என்ற பெயரில் வழங்கப்பட்ட சான்றிதழை அதிகாரிகளிடம் காட்டியுள்ளனர். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த காவல்துறை அதிகாரிகள் இல்லாத படிப்புக்கு சான்றிதழ் எங்கு வாங்கினீர்கள் என்று விசாரிக்க தொடங்கினர். அதில் டாக்டர் ரமேஷ் என்பவர் 70,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு இந்த சான்றிதழ்களை வழங்கியதாகவும், இதை வைத்து ஹோமியோபதி, அலோபதி, ஆயுர்வேத மருத்துவம் பார்க்கலாம் என்றும் எந்த பிரச்சனையும் வராது என்று கூறியதாகவும் அவர்கள் வாக்குமூலம் அளித்தனர். இதையடுத்து போலி மருத்துவ படிப்பு சான்றிதழ் விநியோகித்த டாக்டர் ரமேஷ் மற்றும் அவரது கூட்டாளிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் எலக்ட்ரோ ஹோமியோபதி படிப்புக்கு என்று எந்த ஒரு ஒழுங்குமுறை விதிகளும் இல்லாததை அறிந்து அந்த படிப்பின் பெயரில் ஒரு மருத்துவ வாரியத்தை அமைத்து 15 நாட்களுக்குள் போலி மருத்துவ சான்றிதழ் வழங்கியது தெரியவந்தது. போலி சான்றிதழ் பெற்று கிளினிக் அமைத்து சிகிச்சை அளித்து வந்த 14 போலி டாக்டர்கள் கைது செய்யப்பட்டனர். மருத்துவ சான்றிதழ் பெற அவர்கள் ஏற்படுத்திய போலி மருத்துவ வாரியத்தில் 1200 பேர் பதிவு செய்திருப்பதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இதையடுத்து மாநிலம் முழுவதும் உஷார்படுத்தப்பட்டு விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் இன்று